ॐ कुङ्कुमाङ्गितवर्णाय कुन्देन्दुधवलाय च विष्णुवाहनमस्तुभ्यं क्षेमं कुरु सदा मम। कुङ्कुमाङ्गितवर्णाय कुन्देन्दुधवलाय च विष्णुवाहनमस्तुभ्यं क्षेमं कुरु सदा मम। ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. எம்பெருமான் பள்ளி கொள்ளும் ஆதிசேஷனையும் அவரை தாங்கிச் செல்லும் வாகனமாகிய கருடாழ்வாரையும் வழிபட கருட பஞ்சமி நாளே மிக சிறந்த நாளாகும். உலகில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணுவின் வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கும் சிறப்பினை பெற்றவர் கருட பகவான். பிரம்மதேவரின் மகனான காஷ்யபரின் 4 மனைவிகளுள் கத்ரு, வினதை என்ற 2 சகோதரிகள் இருந்தார்கள். கத்ரு என்பவள் நாகர்களுக்கு தாயாகவும், வினதை அருணனுக்கும் கருடனுக்கும் தாயாகவும் விளங்கினார்கள். ஒருமுறை கத்ருவுக்கும் வினதைக்கும் விவாதம் வளர்ந்து போட்டியில் வந்து நின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு தோற்றவர் அடிமையாக வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை வகுத்து கொண்டனர். போட்டியின் முடிவில் வினதை தோல்வியுற்று அடிமையானதால் அவள் பெற்ற அருணனும் கருடனும் அடிமையானார்கள். கருடன் கத்ருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனம் போல் ஆனான். இதனால் கருடன் மனம் வருந்தி தனது தாயை எப்படியாவது அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சபதம் மேற்கொண்டான். அப்போது கத்ரு கர்ணனிடம் தேவேந்திரனிடம் அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தந்தால் அடிமைத்தனத்திலிருந்து மூவருக்கும் நிரந்தரமான விடுதலை தருவதாக கூறினாள். கருடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வழி பிறந்ததே என்ற மகிழ்ச்சியடைந்து தன் தாயை வணங்கி தேவலோகம் சென்றான். தேவலோகத்தில் காவல் புரிந்து கொண்டிருந்த தேவர்களுக்கும் கருடனுக்கும் இடையில் கடும் போர் நடந்தது. இறுதியில் கருடன் வெற்றி பெற்று தேவேந்திரனை வணங்கி அவரிடமிருந்து அமிர்த கலசத்தை பெற்று வந்து கத்ருவிடம் கொடுத்தான். மூவருக்கும் ஏற்பட்டிருந்த அடிமை வாழ்வை நீக்கி ஆனந்தமாக வாழ வழி செய்தான் கருடன். கருட பஞ்சமி என்று கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் இன்பமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். அன்று ஆதிசேஷன் விக்கிரகம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். கருட பஞ்சமி என்று கௌரி அம்மனை நாக வடிவில் அலங்கரித்து நோன்பிருந்து பூஜை செய்வது மிகவும் நல்லது. அதிகாலை நேரத்தில் கருடனை தரிசித்தால் நினைத்த காரியம் நடக்கும். காலை மாலை நேர கருட தரிசனம் மிகவும் விசேஷமானது. அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று கருடனை வழிபட்டு வர நாகதோஷம் விலகும். நாச்சியார் கோயிலில் அமைந்துள்ள கருடரின் பரிபூர்ண அருள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பகவானை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.